அன்பிற்குரிய அருமை பெருமக்கள், அல்லாஹ்வுடைய அருள் பெரும் கிருபையை கொண்டு சுபவுடைய தொழுகையை தொழுது முடித்து அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தபாரக்கு வ தஆலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே நம்மை படைத்திருக்கிறார். நாம் என்னதான் முயற்சி செய்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் எதையாவது அடைய முடியுமா என்றால் எதையும் அடைய முடியாது. அதாவது என்னதான் முயற்சி செய்து அல்லாஹ்வுடைய நாட்டம் நம் மீது இருப்பது தெரியாமல் எத்தனையை அடைந்தாலும் அது நமக்கு பலனுள்ளதாக இருக்குமா என்றால் அது இடையூறு தரக்கூடியதாகத்தான் இருக்கும். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நாட்டத்தோடு கிடைக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய நல்ல நாட்டத்தோடு கிடைக்கக்கூடிய கம்மியான பொருளில் இருக்கக்கூடிய மன நிம்மதி அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் வருகின்றதல்லவா, அதிலே வரக்கூடிய அதிகமான பொருளே நிம்மதி இருக்காது. அன்பிற்குரியவர்களே, ஆக யார் உண்மையான மனிதன் தெரியுமா? பெருமானாரிடத்திலே கேட்குகிறார்கள், கைருன் நாசி மன், யார் மக்களில் சிறந்தவர்கள் அப்படின்னு கேட்கிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் கேட்ட கேள்வியை நான் அல்லாஹ்விடத்திலே கேட்டேன். யா அல்லாஹ், எங்களில் யார் சிறந்தவர் என்று நான் கேட்டேன். அல்லாஹ் எனக்கு சொன்னான், முகம்மதே, உங்களின் 3 வகையான காரியங்களை யார் செய்கிறார்களோ அவர்கள் என்னிடத்திலேயும் சிறந்தவர்கள், உலகத்திடத்திலேயும் சிறந்தவர்களாக நான் அவர்களை என்ன செய்வேன்? வெளிக்காட்டுவேன். அவர்கள் தங்களை சிறந்தவர்களாக காட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் எனக்கு முதலிலே சொல்லி கொடுத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் எனக்கு முதலிலே சொல்லி கொடுத்தான். என்ன காரியம் என்றால், வாழ்க்கையிலே இன்பம் துன்பம் துக்கம் துயரம் கஷ்டம் நஷ்டம் என்ன தோல்வி லாபம் எல்லாம் ஏற்படும். அதே நேரத்தில் என்ன ஏற்படக்கூடாது தெரியுமா? அவசர மௌத்து, திடீர் மௌத்து, பெரும் நோய் ஏற்படக்கூடாது. யாரிடத்திலும் கையேந்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படக்கூடாது. இந்த சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படுகின்றது, கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் ஏற்படுகின்ற பொழுது எதை மனதிலே ஞாபகப்படுத்தக்கூடியவன் சிறந்தவன்? என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று முழுக்க நம்பி வாழக்கூடியவன் சிறந்தவன். என்னங்க அர்த்தம்? எல்லாம் அல்லாஹ்வால் தான் நடக்குகிறது, அல்லாஹ்வால் தான் நடக்குகிறது. இதை அவன் நீக்கி வைப்பான், அல்லது அவனால் பிரியப்பட்டவர்கள் மூலமாக நீங்கும், வேற யாராலும் இதை நீக்க முடியாது அப்படின்னு வகதானியத்தை பிரியப்படணுமா? ஒருமைத்தன்மையை பிரியப்படணுமா? ஏன்னா இது எல்லாம் அல்லாஹ்விடத்திலே இருந்துதான் நடக்குகிறது. அவனை தவிர யாரும் நடத்த முடியாது. ஆக்கவும் அழிக்கவும் அவன்தான், அவனை தவிர யாரும் இல்லைன்னு என்ன செய்யணுமா? முழு நம்பிக்கையோடு வாழ்ந்தால் இழந்ததற்கு பகரமாக 10 மடங்கு கொடுக்கப்படுமா? இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இரண்டாவது காரியம் என்னன்னு கேட்டா, அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாது செய்வது, தன்னுடைய பொருளை தியாகம் செய்வது, அதாவது உயிரை தியாகம் செய்வது என்பது முடிந்து போன விஷயம். இன்று அல்லாஹ்வுடைய பாதையில உயிரெல்லாம் என்ன செய்ய தேவையில்லை, ஜிஹாது செய்ய தேவையில்லைங்க. எதை ஜிஹாது செய்ய தயாராயிருந்தா போதும், நம்மளுடைய தாடி முடியை ஜிஹாது செய்ய தயாராயிருந்தா போதும். அது கூட நம்மள்கிட்ட இல்லைங்க. பெருமானாருக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்தான். நான் சொல்லி கொடுத்த வழிமுறையை அது அழிந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே யார் ஒன்றை பின்பற்றுகின்றார்களோ அதற்கு பகரமாக 100 ஜிகாதுகளுக்கு 100 பேர் தலையை எனக்காக விட்டால், தலையை தியாகம் செய்தால் அந்த 100 பேருக்கு என்ன நன்மை கொடுக்கிறானோ அந்த ஒரு நன்மையை, ஒரு சுன்னத்தை நிறைவேற்றுவதற்கு தருகிறான். அன்பிற்குரியவர்களே, அந்த தாடியை கூட நம்ம வைக்க தயாராக இருக்குமா? பெருமானார் சொல்றாங்க, தாடி ஆணுக்கு சிங்கத்துக்கு அடையாளம்ங்கிறாங்க. இன்னும் கூட மறைக்க முடியாத விஷயம், மறைக்கக்கூடிய விஷயத்தை சொல்லி பெருமானாருடைய ஹதீஸ் என்ன தெரியுமா? யார் தாடி வைத்திருக்கிறார்களோ, அல்லாஹ்வுக்காக தாடி யார் வைக்கிறார்களோ அவர்கள் மனைவியிடத்திலே உறவாடுகின்றார்கள், அல்ல உடலுறவு, அதிலே கூட அவர்களுக்கு திருப்தி கிடைக்கின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு சந்தோஷம் அந்த பெண்ணுக்கும் கிடைக்கும், அவருக்கும் கிடைக்கின்றார்.
ஆக இன்னைக்கெல்லாம் ஜிகாது எதுல செய்ய தேவையில்லை, உயிரை கொடுத்து ஜிகாது செய்ய தேவையில்லை. ரெண்டு விஷயம் ஜிகாது, மூணு வகங்க. ஏன்னா உயிரை கொடுத்து ஜிகாது செய்வது என்பது இல்லை, இன்னைக்கு தேவையில்லை. இரண்டாவது என்ன தெரியுமா, ஏன்னா நம் நப்சை அடக்கி எல்லா வகையான கெட்ட காரியங்கள்ல இருந்து அல்லாஹ்வுக்காக நம்ம என்ன செய்வது, அடிபணியை செய்வது பெரிய ஜிகாது. அடுத்தபடியாக நமக்கு மேலே உள்ளவங்களை பார்க்க தேவையில்லைங்க, அல்லாஹ் நமக்கு எதை கொடுத்திருக்கிறானோ அதுல இருந்து கொஞ்சத்தை அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்வது இருக்கிறது அல்லவா, அது ஒரு பெரிய ஜிகாதுங்க. அது ஒரு பெரிய ஜிகாது. தாகத்தோடு கிணத்தை சுத்தி வந்த நாய்க்கு தன் சீலையை கிணத்துக்குள்ளே விட்டு நனைத்து குளிந்து தண்ணீர் கொடுத்த விபச்சாரி சொர்க்கவாதி. அன்பிற்குரியவர்களே, காப்புவாசிகளுக்கு பாதுகாப்பாக உட்கார்ந்திருந்த நாய் சொர்க்கவாதி. அதனுடைய பெயர் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ் எதை கொடுத்திருக்கானோ அதை நம்மளால் முடிந்த அளவுக்கு, முடியாத அளவுக்கு அல்ல தியாகம் செய்வது பெரிய ஜிகாதுங்க. ஏன்னா மூணாவதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மூணாவது விஷயம் அழகா சொன்னாங்க. மூணாவது அல்லாஹ்வுக்கு பிடித்தமான எது தெரியுமா, முடிந்த அளவுக்கு இறைவனால் தடுக்கப்பட்ட விஷயங்களை அதை செய்யாமலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வது என்ன, நமக்கும் சுத்தம், நம்மளுடைய நப்சுக்கும் சுத்தம், நம்மளுடைய ஆன்மாவாகிய உயிருக்கும் சுத்தம், நம்மளுடைய உடல் உறுப்புகளுக்கும் சுத்தம். ஏன்னு கேட்டா அல்லாஹ்வால் வெறுக்கப்பட்ட விஷயங்களை செய்கிற பொழுது பலகீனம் ஏற்படும், இயலாமை ஏற்படும், சோம்பேறித்தனம் ஏற்படும், உடல் உறுப்புகளிலே குறைகள் ஏற்படும், நிறைகள் நீங்கும். அன்பிற்குரியவர்களே, ஆகையினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மூணாவது என்னண்டா, அல்லாஹ்வால் தடுக்கப்பட்டதை விட்டு ஒதுங்கிக் கொள்வது சிறந்தது. அப்ப என்னங்க சிறந்தது, மூன்று காரியம். இறைவனை எல்லா நிலையிலும் பொறுமைப்படுத்துவது சிறந்தது. இரண்டாவதாக அல்லாஹ்வுடைய பாதையிலே நமக்கு கொடுக்கப்பட்ட நியாமத்துகளை தியாகம் செய்வது சிறந்தது. மூன்றாவது இறைவனால் தடுக்கப்பட்ட விஷயத்தை என்ன செய்வது, செய்யாமல் முடிந்த அளவுக்கு செய்யாமலே தன்னை நம்மை பாதுகாத்துக் கொள்வது மிகச் சிறந்த விஷயம். அன்பிற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த, அவர்களை பின்பற்றிய சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் ஏன் சொன்னா, ரலியல்லாஹு அன்ஹும் வரலுவான்னு சொன்னான். நான் அந்த சஹாபாக்களை பொருந்தி கொண்டேன், அந்த சஹாபாக்கள் என்னை பொருந்தி கொண்டார்கள் ஏன் சொன்னான் அப்படின்டா. அன்பிற்குரிய அருமை பெருமக்கள், அதற்கு காரணம் என்ன தெரியுமா, பெருமானாரின் மூலமாக அல்லாஹ் சொன்னதை அப்படியே செய்தார்கள், அல்லாஹ் தடுத்ததை அப்படியே விளக்கினார்கள். அல்லாஹ் சொன்னதை செய்தார்கள், அல்லாஹ் சொன்னதை என்ன செய்தார்கள், விளக்கினார்கள். அதுதான் அற்புதமான முழு காரணம். ஆகையினால் அவர்கள் நடந்த வழியிலே முடிந்த அளவுக்கு எல்லாரையும் நடைபோட முடியாது, நடைபோட்டமையானால் அன்பிற்குரியவர்களே, இந்த நாள் அல்ல, நம் வாழ்வில் சந்திக்கும் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் ரசூலுக்கு பிடித்த நாளாக இருக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. அந்த பாக்கியத்தை வல்ல நாயன் ரப்பு தஆலா உங்களுக்கும் எனக்கும் நம் சந்ததிகளுக்கும் இந்நாள் அல்ல எந்நாளும் நிரந்தரமாக தந்து அனுபுரிவானாக. வாகரதவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصل على النبي سيدنا ونبينا مولانا محمد وعلى آله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين. والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد. يا رب صل عليه